சில்லு மண்டக்கசாயம் ரெடியா? மண்டக்கசாயம் பண்ணலாமா? முடி அதிகமாக கொட்டுதுன்னா கண்டிப்பாக இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல க்ரோத் இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ண சூப்பராக டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் லென்த் ஹேருக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போதும். இதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃபாலிக்குள்ளே ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், அயன் நிறையா இருக்குது. ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகி நல்ல ஒரு ஷைனியான ஹேர் கிடைக்க வெந்தயத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஊறின இந்த வெந்தயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். அடுத்து இங்கே ஒரு 3 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். முடிக்கு சின்ன வெங்காயம் நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். அதில் இருக்கிற சல்ஃபர் கண்டென்ட் பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி ஹேர் ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு ஹெல்த்தியான திக்கான ஹேர் கிடைக்கும். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது செம்பருத்தி பூ. 4-5 செம்பருத்தி பூ சேர்த்துக்கோங்க. காஞ்ச பூவாக இருந்தாலும் ஓகே தான், சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூ சொல்லவே வேண்டாம், நம்ம ஹேருக்கு ஒரு பூஸ்ட்னே சொல்லலாம். அதில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் ஹேரை நரிஷ் பண்ணி ஹேரில் இருக்கிற மாய்ஸ்சரை லாக் பண்ணி ஸ்கேல்பை ஹெல்த்தியாகவும் ஹைட்ரேட்டடாகவும் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த 3ஐயும் ஒரு தடவை ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி ஊற்றின தண்ணியே போதும். ஓரளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக தான் இருக்கும். இதில் அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்ல பியூரான மரச்சக்கு எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் ஹேரில் இருக்கிற ப்ரோட்டீன் லாஸை கண்ட்ரோல் பண்ணும். இதில் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதுனால டேண்ட்ரஃபையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட் இன்க்ரீடியண்ட்டுக்கு வந்தாச்சு. ரைஸ் சோக்டு வாட்டர், அதாவது அரிசி ஊற வச்ச தண்ணி. எல்லா விதமான பி விட்டமின்ஸும் அமினோ ஆசிட்ஸும் இருக்கிறதுனால ஹேரோட எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி பிரேக்கேஜை கம்மி பண்ணும். அதனால ஆப்வியஸாக உங்களுக்கு ஹேர் லாஸும் கம்மியாகும். ஃபைனலாக ஒரே ஒரு முறை ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அப்படியே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஹேர் மாஸ்க்காக அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர் பேக் போட்டால் போதும். வெந்தயம் சேர்த்துருக்கிறனால சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இந்த ஹேர் பேக்கை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேஸ்ட் ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா வேணும்னா கூட கொஞ்சம் அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஹேர் க்ரோத் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வேணுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் நேமை சொல்லியே செஞ்சிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.